அவர் அதிமுகவில் இருந்திருந்தாலோ, பாஜகவுக்கு போயிருந்தாலோ, அல்லது டிடிவி தினகரனோடு இருந்திருந்தாலோ, இந்த ஒரு கைது நடவடிக்கை, இத்தனை மாத கால சிறைவாசம் என்பது அவருக்கு இருந்திருக்காது. திமுகவில் சேர்ந்ததும், அமைச்சராக செல்வாக்காக இருந்ததும், கட்சியை கோவை பகுதியிலே பலமாக கட்டமைத்ததாலும் தான் அவருக்கு இந்த கதி நேரிட்டது என்று திமுக தரப்பு சொல்லி வந்தது. இந்த நிலையில் அவர் விடுதலையை முதலமைச்சர் வரவேற்று மகிழ்ந்திருக்கிறார். இந்த விடுதலை என்ன தாக்கத்தை தருது? இந்த விடுதலை சொல்லக்கூடிய செய்தி என்ன நினைக்கிறீங்க? மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்ற நாளிலிருந்தே உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை, குறிப்பாக அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கிறத ஒரு பத்திரிகையாளராக நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். அவர் ஆட்சி பொறுப்பேற்றதற்கும் அது மைனாரிட்டி அரசாக தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பிஜேபி அரசுடைய பிரதமர் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் பார்த்ததா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அரசு அமைந்த நாள் முதலாக அமலாக்கத்துறை வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் வெளியிடுகிற கருத்துக்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போல தனிநபர் உரிமைகளை, ஜனநாயகம் தனிநபருக்கு அளித்திருக்கிற சட்ட பாதுகாப்புகளை உறுதி செய்வது போல அமைந்திருக்கிறது. ரெண்டு கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு நீதிபதி சொன்னார், நீ பணத்தை திருடிவிட்டாய் என்று சொன்னால் அந்த பணத்தை திருடிய குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது ஐபிசியின் படி போலீசாரின் கடமை, அந்த வழக்கை பதிவு செய்த போலீசாரின் கடமை. ஆனால் அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? ராமசாமி என்கிற நபர் குற்றம் செய்திருக்கிறார்னு அவங்க ஒரு எஃப்ஐஆர், அந்த இசிஐஆர் போட்டாங்கன்னா அந்த குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கிறது அமலாக்கத்துறையினுடைய வேலை அல்ல. அந்த ராமசாமியை நான் அந்த குற்றத்தை செய்யலைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தை ஏற்றி பல ஆண்டுகள் ஆன பின்பும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த விமர்சனம், அந்த கருத்து இப்போதான் வெளியானது. இது குதிரைக்கு முன்பாக நீங்கள் அந்த பெட்டியை, அந்த குதிரை இழுக்க வேண்டிய சுமையை குதிரைக்கு முன்பாக பூட்டி இருக்கிறீர்கள், ஆனால் குதிரை இழுக்க வேண்டிய பெட்டி பின்னால் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த உதாரணத்தை கூட அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி லட்சுமணன், தடா சட்டம், பொடா சட்டம் போன்ற கருப்பு சட்டங்கள் இருந்த காலத்துலதான் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவரே தன்னை நிரபராதி நிரூபிக்கணும், கைது செய்யக்கூடிய புலனாய்வு அமைப்பு அவர் குற்றம் செய்தார்ன்ற செயலை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அந்த மாதிரியான கொடும் சட்டங்களில் இருந்தது. இப்போ சட்டங்கள் வெவ்வேறு வடிவங்களில் அது மீண்டும் மீண்டும் அந்த மாதிரியான சட்டங்களுக்கு உயிர் தர்றாங்க. இந்த விவகாரத்தில் அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியுடைய விடுதலையை எப்படி பார்க்கிறீங்க? இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டதே அரசியல்னு நான் சொல்லுவேன். இதை நான் சொல்லல, பிஜேபி அரசாங்கம் தான் எனக்கு இதை இப்படி சொல்லி ஒரு இன்ஃபரன்ஸை எனக்கு கத்து கொடுத்தது. என்னன்னா, ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலே அதை பேஸா வச்சு, அதை அடிப்படையாக வச்சு நாங்க இசிஐஆர் பதிவு பண்ணி எந்த நேரமும் உள்ளே வருவோம், அந்த வழக்கு பற்றிய புலனாய்வே செய்வோம், பண மோசடி தொடர்புடைய வழக்குகள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சுமார் 8 பேர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து சோதனை நடத்தி அதன் பிறகு சார்ஜ் ஷீட்டே 4 பேர் மேல ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆன பின்பும் ஒருத்தர் வீட்டுக்குள்ள கூட அவங்க போகல. வீட்டுக்குள்ள போறது கூட ரெண்டாவது, இசிஐஆர் என்கிற ஒண்ணு பதிவு செய்யப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 4 அல்லது 6 மாதங்களுக்கு முன்பாக வரைக்கும் அதிமுகவோடு பிஜேபி உறவு இருந்ததை நம்ம இங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப அங்கே காட்டாத அந்த வேகம் செந்தில் பாலாஜி மேல ஏன் காட்டப்பட்டது? அதுவும் அரசியல் தான். திமுகவிலேயே பல பேர் இருக்கிற போது செந்தில் பாலாஜி இவ்வளவு கொடூரமாக, இவ்வளவு வேகமாக குறிவைக்கப்பட்டார் அப்படின்னா எனக்கு 2 சம்பவங்கள் உதாரணத்துக்கு வருது. அண்ணாமலை, தமிழக பிஜேபியின் தலைவராக இருந்த அண்ணாமலை அந்த ரஃபேல் வாட்ச் கட்டிய விவகாரத்துல அந்த பில்ல காட்டுங்கன்னு முதல்ல கேள்வி எழுப்பது செந்தில் பாலாஜி தான். அதன் பிறகு பெங்களூருக்கு அவர் பயணித்த போது ஓடுதளத்தில், சென்னை விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் விமானம் அந்த பறந்து கொண்டிருக்க தொடங்குவதற்கு முன்பாக விமானத்தின் கதவை, ஜன்னல் கதவை, அவசர கால கதவை ஒருவர் திறந்தார் அப்படின்னு சொன்ன போது அந்த சர்ச்சையில் அடிபட்டது அண்ணாமலை. அந்த விஷயத்தை முதலில் வெளிக்கொண்டு வந்தவர் செந்தில் பாலாஜி தான். இந்த 2 விவகாரங்களும் அண்ணாமலையை குறிவைத்து நேரடியாக தாக்குதல் தொடுக்கப்பட்ட அவர் நினைத்தார். அப்போதே அண்ணாமலையுடைய பேட்டிகளை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், மிக விரைவில் செந்தில் பாலாஜி சிறைக்கு போவார் என்று சொன்னார். அவர் சொன்ன சில மாதங்களை அவர் மாயம் செய்தாரோ, ஏதாவது போன் கால் பண்ணாரோ எனக்கு தெரியாது. அடுத்த சில மாதம் இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டது, மிக வேகமாக அவர் மீது நடவடிக்கைகள் பாய்ந்தது. அதை வைத்து பார்த்தால் இவர் மீது இந்த வேகம் காட்டப்பட்டதே அரசியல் தான், வெளியில் வந்தது அரசியல் சூழல்னு நான் பாக்குறேன்.